பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. காங்கிரசின் தொடக்கம் அந்த அமைப்பின் தந்தை என்று வர்ணிக்கப்படும் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் காங்கிரசின் முக்கிய நோக்கம் என்றெல்லாம் சொன்னீர்கள். நாட்டுப்பற்று, அறிவாற்றல், அனுபவம் எல்லாம் நிறைந்த இந்திய தலைவர்கள் பலர் இருந்தபோது பிறப்பால் ஆங்கிலேயரான ஹியூம் காங்கிரஸை தோற்றுவிக்க முனைப்பு காட்டியது ஏன் தாயே? ஹியூம் பிறப்பால் ஆங்கிலேயன்தான். ஆனால் அதுதான் மற்ற இந்திய தலைவர்களிடையே ஒரு சாதகமான அம்சமாக பார்க்கப்பட்டது மகனே. இருதரப்பும் ஒருவரை ஒருவர் எப்படி நினைத்து கொண்டார்கள் என்பதை புரிந்து கொண்டால் இதனுள் அடங்கியிருக்கும் மர்மம் எளிதில் உனக்கு புரிந்துவிடும். ஆங்கிலேயனாயிருந்தாலும் இந்தியர்களின் முன்னேற்றம் குறித்து அதிக அக்கறை கொண்டவனாய் ஹியூம் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டான். அதனால்தான் அன்றைய இந்திய தலைவர்களால் ஹியூம் பெரிதும் மதிக்கப்பட்டான். ஹியூமே காங்கிரஸை தொடங்கினால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை சந்தேக கண்ணுடன் அணுகாது. தங்களின் கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலிக்கும் என்ற தீர்க்கமான நம்பிக்கை இந்திய தலைவர்களிடம் இருந்தது. அதனால்தான் ஹியூமுக்கு தங்கள் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்தார்கள். அதே நேரம் ஹியூம் வேறு விதத்தில் கணக்கிட்டான். அவன் 1870 முதல் 9 ஆண்டுகள் இந்திய அரசாங்கத்தின் வருவாய், விவசாயம், வர்த்தகத் துறையில் செயலராக பணியாற்றினான். அப்போது இந்தியர்களின் நிலை குறித்தும் அவர்களது எண்ணங்களை குறித்தும் 30,000க்கும் மேற்பட்ட இரகசிய அறிக்கைகள் அடங்கிய 7 தொகுப்பு கோப்புகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. அவற்றிலிருந்து ஹியூம் ஒரு முடிவுக்கு வந்தான். இந்திய மக்களிடையே கொதித்து குமுறும் கோபம் இருப்பதையும், அடித்தட்டு மக்கள் வன்முறை கிளர்ச்சி மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற முடிவுக்கும் அவன் வந்தான். அத்தகைய சூழ்நிலை உருவாகாமல் இருக்க வேண்டுமே என்பதற்காக அவன் சில முயற்சிகளை மேற்கொண்டான். 1882 அரசு பணியில் இருந்து வெளியேறிய ஹியூம் இந்தியர்கள் அரசியலில் பங்கேற்க வேண்டும், அவர்கள் சமுதாய பிரச்சனைகளால் பிளவுபடக்கூடாது என்றெல்லாம் வெளிப்படையாக பேசினான். பிரிட்டிஷ் அரசுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தும் ஓர் அபாயத்தை தடுப்பதற்காகவே ஹியூம் காங்கிரஸை தோற்றுவித்தான். காங்கிரசின் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியின் எதிர்ப்புக்கு வன்முறையே வடிகால் என்று நினைத்திருந்த தலைவர்கள் கூட அமைதி பேச்சு என்ற வகையில் அடங்கியிருந்து கோரிக்கைகளை கெஞ்சி பெறும் நிலைக்கு திசை திருப்பப்பட்டார்கள். இதுதான் பிற்காலத்தில் காங்கிரசுக்கு உள்ளேயே மிதவாதிகள், தீவிரவாதிகள் என தலைவர்கள் இரண்டாக பிரிந்து நிற்கும் நிலைக்கு தள்ளியது. 1885 டிசம்பர் 28 பம்பாயில் நடந்த காங்கிரசின் அந்த முதல் கூட்டத்தில் ஹியூம் அதன் முதல் பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்றான். காங்கிரஸ் தொடங்கி 22 ஆண்டுகள், அதாவது 1907 வரை அவன் அந்த பதவியில் நீடித்தான். காங்கிரஸ் தொடங்கப்பட்ட பின்னர் 20 ஆண்டு காலத்துக்கு மேட்டுக்குடி மக்களும் ஆங்கில கல்வி பெற்ற செல்வர்களும் செல்வாக்கு மிக்கவர்களும் தான் காங்கிரஸில் தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்தினார்கள். அவர்கள் பிராந்திய அரசியலில் அனுபவம் பெற்றவர்கள்தான். அவர்களில் பலர் நகரங்களைச் சேர்ந்தவர்கள்தான். அவர்கள்தான் காங்கிரஸ் கூட்டங்களுக்கு தலைமை தாங்கினார்கள்.
முக்கிய பதவிகளை வகித்தார்கள். இங்கிலாந்துக்கு சென்ற தூதுக்குழுக்களில் இடம் பெற்றார்கள். காங்கிரசுக்கும் பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையே நடைபெற்ற சமரச பேச்சுக்களில் பங்கெடுத்தார்கள். அந்த தொடக்க காலத்தில் காங்கிரசின் தலைமை பீடத்தில் சாமானியர்களுக்கு சிறிதளவும் இடம் இருந்ததில்லை. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க தன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.